அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 3 எக்ஸாம், ஒரே சிலபஸ், ஒரே அட்டம்ப்ட். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வருஷம் எப்படியாச்சும் வேலை வாங்கிடணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு சமர்ப்பணம். ஸோ அதில் முக்கியமாக டிபார்ட்மெண்டல், அதாவது டெக்னிக்கல் கோர்சஸ் முடிச்சவங்களுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு, 3 மாசத்துல 3 எக்ஸாம், அது என்ன எக்ஸாம், எப்படி கிளியர் பண்றது, அதோட சிலபஸ் எப்படி இருக்க போகுது, அட்டம்ப்ட் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா, இந்த வருஷம் கண்டிப்பா அரசு வேலைக்கு போக முடியுமா, ஸோ இந்த பல சந்தேகங்களுக்கு ஒரு வீடியோ வந்து இது தீர்மானமா இருக்க போகிறது. கடைசி வரைக்கும் பாருங்க. எப்பவுமே எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் தேவை. அது செல்ஃபா இருந்தாலும் சரி, அதர் சைடா இருந்தாலும் சரி. செல்ஃபா இருந்து வர்றது உங்களை எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும். அதர் சைடு வந்தது ஒரு ஒரு கியூரியாசிட்டி மாதிரி தான். அப்போதைக்கு வரும், அப்போதைக்கு போகும். ஆனா எப்பவுமே உங்களுக்கு எப்போ என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் தாங்க தேவை. ஸோ 3 மாசத்துல 3 தேர்வுகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 3 மாசம், அதாவது இப்பல இருந்து கணக்கு பண்ணீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன். ஸோ அந்த 3வது மாசம் என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் எக்ஸாம் இருக்கு. அடுத்து எஸ்எஸ்சி ஜேஇ ஜூன் மாசம் ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் விட்டாங்க. இதுக்கும் நோட்டிபிகேஷன் விட்டாங்க, இதுக்கும் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் 4, இதுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 3 எக்ஸாமுக்கும் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. ஜூன் மாசம் கம்பல்சரியா இருக்கு. டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், எஸ்எஸ்சி ஜேஇ, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், அது இந்த மாசம் கடைசியில வந்துடும். மேக்ஸிமம் ஜூலை மாசம் எக்ஸாம்ஸ். இப்போ டிபார்ட்மெண்டல்னா இந்த 3 எக்ஸாமு. ஸோ நீங்க என்னதான் டிபார்ட்மெண்ட் படிச்சதாலும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இன்னொரு குரூப் 4 குரூப் 1க்கு அப்ளை ஆகிறதுக்கு எலிஜிபிள் ஆயிருப்பீங்க. அப்ப 5 எக்ஸாமு 3 மாசம் தான். ஸோ இந்த 3 மாசத்தை விட்டுட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ குரூப் 4 பாத்தீங்கன்னா ஜூன் மாசம், இந்த டிஎன்பிசி பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் இருக்கிறவனான வாய்ப்புகள் இருக்கு. குரூப் 1 பாத்தீங்கன்னா ஜூலை மாசம், ஜூலை 13ஆம் தேதியோ எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அப்ளை பண்ணாதவங்க தயவுசெய்து அப்ளை பண்ணிருங்க. குரூப் 1க்கும் விட்டுட்டாங்க, அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிருங்க. ஸோ ஒரே பாடத்திட்டம், ஒரே அட்டெம்ப்ட் எப்படி? ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் 3 இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரே சிலபஸ். ஜிஎஸ்க்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த 5 எக்ஸாமுக்குமே ஒரே சிலபஸ் தாங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு எக்ஸாம் ஏதாச்சும் ஒன்று குறி வச்சு தரோவா ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா ஈஸியா இந்த 5 எக்ஸாமையும் கிளியர் பண்ணிட்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கிறது. சரியா? எப்படி அப்படின்றத நான் சொல்றேன் கண்டிப்பா. ஸோ குரூப் 1 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமா ஒன்று தெரியும். அதே மாதிரி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ். ஸோ இதுல சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கு, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இருக்கு. டிகிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கலுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது எஸ்எஸ்சி ஜேஇ. எஸ்எஸ்சி ஜேஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஜூலை மாதம் எக்ஸாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்எஸ்சி ஜேஇல உங்களுக்கு என்னென்ன வரும், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் வருவாங்க. ஸோ இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நகராட்சி வேலை இருக்கு, எஸ்எஸ்சி ஜேஇ இருக்கு, அடுத்து டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ், இந்த 3 எக்ஸாம். இப்போ இது இல்லாம பாத்தீங்கன்னா இது எல்லாமே படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிஎஸ் படிப்போம். ஜிஎஸ் படிப்போமா? அப்ப இந்த எம்ஏடபிள்யூஎஸ் இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ் சிலபஸ் இருக்கும்ல, அந்த ஜிஎஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னது குரூப் 4 கம்ப்ளீட், குரூப் 1 கம்ப்ளீட். அப்ப இந்த இதுல நீங்க டெக்னிக்கலுக்கும் படிப்பீங்க, அது போக பாத்தீங்கன்னா என்னன்னா குரூப் 4க்கு படிக்கிறீங்க, குரூப் 1க்கு படிக்கிறீங்கன்ற பட்சத்துல இந்த ஜிஎஸ் தான் உங்களுக்கு குரூப் 4 குரூப் 1 முடிஞ்சு. அடுத்து தமிழ் நீங்க படிக்கிறப்ப அந்த தமிழ் தகுதி தேர்வு இல்லாம இதை கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இதெல்லாம் படிக்கிறப்பே நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல டெப்தா ஒவ்வொன்றையும் டெப்தா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்ப 5 எக்ஸாமுக்கு நீங்க தயாராயிட்டீங்க. அது போக டெக்னிக்கலுக்கு, அந்த டெக்னிக்கலுக்கு எதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி படிக்கணுன்றதுக்கு அது தனியாக நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமு, அதோட டிஎன்பிசி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம என்ன பண்ணுங்க, தயவு செய்து பாருங்க. மெட்டீரியல் வேணும்னா தயவு செய்து வாங்கிக்கோங்க. அந்த மெட்டீரியல் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்றேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 months அப்படின்றப்ப 90 days தான் இருக்கு.
ஸோ இந்த 90 நாட்களை உங்களோட ஒரு பொன்னான நாட்களாக வந்து என்னென்ன பயன்படுத்திக்கணும். ஒரு டயலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? "குடுக்குற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு குடுக்கும்" அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த குடுக்குற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு குடுக்கும்னா, நம்ம கூரைய பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளால அந்த குடுக்குற தெய்வம் குடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த குடுக்குற தெய்வத்துக்கு நம்ம எதிர்பார்த்து முயற்சி செய்யணும். சரியா? அதனால கூரைய பிச்சுட்டேன்னு கூரைய பார்த்தா ஒண்ணுமே நடக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து சும்மா தான் இருக்கணும். முயற்சி செய்யணும். சரிங்களா? நம்ம எப்ப தோத்து போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாம இருக்கிறப்ப தான் நம்ம கண்டிப்பா தோத்து போறோம். அததான் சொல்லுவாங்க. அதாவது அதாவது இஃப் யூ ஒன்லி ஃபெயில் வென் ஸ்டாப் ட்ரையிங் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ தயவு செய்து நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா படிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஏன்னா இன்னும் நம்ம வருஷம் வருஷம் எக்ஸாம் எழுதுறோம், கிளியர் ஆகவே மாட்டேங்குது. இந்த வருஷம்னாச்சும் நம்மளால பாஸ் ஆக முடியுமா? இப்படி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் ஏன்னா எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாம் நடக்கிறது ஒரு காரணத்துக்காக தான். ஸோ அது என்ன காரணம் அப்படின்றத நீங்க தான் தேடணும். அந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தரமான ஒரு செயல் கிடைக்கிறதுக்காகவோ, ஒரு வேலை கிடைக்கிறதுக்காகவோ இருக்கலாம். அந்த தாமதம். ஸோ அந்த தாமதத்த நீங்க புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணுங்க, கன்சிஸ்டன்சிய மெயின்டெயின் பண்ணி தயவு செய்து போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ நான் எப்பவுமே சொல்றது தான். வெற்றி வந்து இறுதி கிடையாது. தோல்வி முடிவு கிடையாது. தொடர்வதன் துணிவே பெரிது அப்படின்றதான் வின்சென்ட் சர்ச்சிலோட கோட்டு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே வந்து கன்சிஸ்டன்சியா இருங்க. டெய்லிக்கும் இன்னைக்கு 1 ஹவர் படிக்கிறேன்னா, டெய்லிக்கு 1 ஹவர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க 8 மணி நேரம் படிங்கன்னா, டெய்லிக்கு 8 மணி நேரம் படிங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களை எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு போய் விடும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். எப்படி படிக்கணும், எந்தெந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு கம்பைன் பண்ணி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இது ஒரு வீடியோ. தயவு செய்து சிலபஸ் எடுங்க. 90 டேஸ்க்கு பிளான போடுங்க. டெய்லிக்கும் எத்தனை மணி நேரம் படிக்க போறோன்ற பிளான போடுங்க. நீங்க என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ இப்ப நம்மளால தொடங்குனா கூட என்ன பண்ண முடியும்? நம்மளால முடியும். சரியா? இப்ப நம்மளால தொடங்குனா கூட தயவு செய்து முடியும். தயவு செய்து என்ன பண்ணுங்க? பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இங்க பாருங்க. மெக்கானிக்கலுக்கு டிகிரி, டிப்ளமோ லெவல் மெட்டீரியல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. EEE டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இதுக்குண்டான வீடியோஸ் எல்லாம் டீட்டெயில் வீடியோ, நம்மளோட டெமோ வீடியோ எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுத்துருக்கேன். தயவு செய்து பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச்.